ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீசாவை காமிக்கிறாங்க. அவள் பிளைண்ட் டேட்டுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ சீசன் தான் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, இவன் தானே நம்மளுக்கு பிளைண்ட் டேட்டாக வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல. அதை பற்றி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு அழகான பூனைக்குட்டி அங்கே வந்துட்டு அவள் காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அங்கே ஸ்லிப்பாகி அவள் விழுக போயிருக்கா. ஆனால் அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாற்றியிருக்கான். ஹீரோயின் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் அதெல்லாம் என்ன ஒரு சின்ன ஹெல்ப் தான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அன்றைக்கி இவன் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு இருந்தாங்களே அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம ஹீரோயின்ட்ட உங்களுக்கு என்ன ஏதாச்சும் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே ரொம்பவே நம்ம வந்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிட்டு, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இதை வந்து போர்ஸ் பண்ணி தான் என் வீட்டில் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பி விட்ருக்காங்க, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு இப்போதைக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கும் அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோயினுமே இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னதும் அவன் நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் என்னோட லைஃப்பில் நான் லவ் பண்ண பர்சன் எப்பயுமே எனக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடாதுன்னு தலையில் எழுதியிருக்கோணுமோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் இருந்திருக்கு. அப்போ அங்கே ஸ்கூல் படிக்கிற எல்லாருமே பேசியிருக்காங்க, அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமான பர்சன், ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்து நோட் வாங்குறதுக்காக வந்திருக்கான். அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஓட முடியல, அதனால் இவன் வாங்கிட்டு போக அந்த பொண்ணுக்காக வந்திருக்கான் போல. நம்ம ஹீரோயின் அங்கே கொடுத்துட்டு பேசியிருக்கா. பட் வந்துட்டு இப்போ வரைக்கும் அவனுக்கு அது ஞாபகம் இல்லை. அவன் வந்துட்டு என்னை மறந்து போயிட்டான் போலன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் க்ரஷ்ஷே இவன் தான். இப்போ நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக வர்றான் பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்கு. அப்போ அவர் நீ என்ன பிளைண்ட் டேட்டை போய் பார்த்தியா இல்லையான்னு சொன்னதும் தாத்தா எனக்கு அதில் விருப்பமே இல்லைன்னு சொன்னதுமே ஓயிஸ்டத்துக்கு என்ன ஆட்டம் போட்டுட்ருக்க, உன்னோட பாட்டியோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா இல்லையா, ஒரு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னால் உனக்கு என்ன புத்தி வராதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் என்னோட கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு மேரேஜெல்லாம் வேணாம் தாத்தான்னு சொன்னதும் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைனா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போ அங்கே டேசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. நீங்கள் வந்துட்டு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்தால் கோவப்பட்டுட்ருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பேசாமல் நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு போன பொண்ணு கூட ஒரு ஃபேக்காக மேரேஜ் பண்ணிக்கிற வேண்டியதானே, எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோக்குமே அந்த ஐடியா நல்லதாக தோணிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறா. ஹீரோவை பற்றி தான் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. அங்கே அவளோட டேபிளில் அங்கே காஃபி இருக்கவுமே என்ன இந்த காஃபி யார் வச்சதுன்னு சொன்னதும் என்னப்பா நீ என்கிட்ட வந்து பயங்கரமாக விஷயங்களை மறைச்சிட்டு இருக்க போலையே, எனக்குமே வந்துச்சு, ஏதோ வந்து டெலிவரி பண்ணிட்டு போனாங்க, யார் கூட டேட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடாரு, இங்கே என்ன வேலை பார்க்க வந்திருக்கீங்களா இல்லை காஃபி குடிக்க வந்திருக்கீங்களா, ஒழுங்காக வேலையை பாருங்கள், அங்கே வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனுக்காக வரப்போகிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு கோப்பறாரு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என் கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கிளப்புக்கு வரணும்னு சொன்னதும் இல்லை நான் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி குடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்காங்க, நான் ஒழுங்காக வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்துதாகணும்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே யார் வந்துட்டு என்னோட ஒர்க்கர்லாம் வந்துட்டு இப்படி மாட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சவுண்டு வருது. திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அவளுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிருது, ஏன்னா இவன் தான் என்னோட பாஸா, இவனோட கீழே நான் எவ்வளோ நாள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. உடனே இந்த மேனேஜர் அங்கே ஐஸ் வச்சுட்டு நம்ம ஹீரோட்ட பேசினதுமே உன்ட்ட நான் எதுவும் பேச விரும்பல, உன்னை ஜாப்பை விட்டு நான் வந்து தூக்குறேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் கையெல்லாம் கிளி பார்த்துட்டு இதன் உண்மைதானான்னு சொல்லிட்டு அங்கேருந்து யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. அப்போ ஒரு கார் வந்துட்டு அங்கே தண்ணியெல்லாம் வந்துட்டு அடிச்சு விட்டு போனதுமே அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே கோட்டை கொடுத்து இதை நீ போத்திக்கோ அப்படின்றத சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் இல்லை பரவாயில்ல எனக்கு வேணான்னு சொன்னதும் அவனே அங்கே வந்துட்டு போத்தி விழுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்ன இவன் திரும்ப வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கானேன்னு. அப்போ அங்கே வந்துட்டு வேமா தள்ளி போயிட்டு யாராச்சும் பார்க்குறாங்களான்னு பார்த்ததோ ஆஃபீஸ்லேருந்து யாரும் பார்க்கல, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்பவே தேங்க்யூ, நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்ட்ட இப்போ மேரேஜுக்காக தான் பேச வந்திருக்கேன், என்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகேவான்னு சொல்லி கேட்டதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது, என்னடா பேசிட்டு இருக்கான்னு. நீ உடனே அவசரப்பட்டு முடிவை சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது, நீ யோசிச்சு வந்துட்டு நல்லா முடிவு சொல்லு, எனக்கு மெதுவாகவே இது உன்னோட இஷ்டம் தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டு தன்ட்ட மேரேஜ் கேட்குறானே கனவெல்லாம் நினைவாயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு ஓகே தான் சொன்னதும் சரி நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறேன், போயிட்டு வந்துட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் இல்லை அதெல்லாம் வேணாம் நம்ம வந்துட்டு இப்போயே மேரேஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ட்ரிப் போங்கன்னு சொன்னதுமே அவனுமே சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே அங்கே போய் மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது, தன்னோட கனவு எல்லாமே நிறைவேறிச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா.
அவங்க வந்துட்டு வீட்ல தான் அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கா. எப்போ வந்துட்டு அவர் ரிட்டர்ன் வராருன்னு அவங்க அம்மா கேட்டதுமே, எனக்கு தெரியல அப்படின்றத சொல்றா. ஏன்னா வந்துட்டு ஹீரோ எதுவுமே அவட்ட சொல்லிட்டு போல. அப்போ அவங்க அப்பாவுமே, "இந்த காலத்து பசங்கலாம் ரொம்ப வியர்டா இருக்கீங்க. மேரேஜ் ஆகிட்டு ஆனா 2 பேரும் தனித்தனியா இருந்துட்டுருக்கீங்க. 2 பேரும் பேசி வந்துட்டு உங்க வாழ்க்கைய இன்னுமே நல்லபடியா கொண்டு போனா தான் நல்லாயிருக்கும்" அப்படின்றத சொல்றாரு. அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே, "அப்பா நான் வந்துட்டு கொஞ்சம் அவர்ட்ட பேசி பழகணும்ல. நாங்க இப்ப தான் மீட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள எப்படி போய் லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண முடியும்?" அப்படின்றத சொன்னதும், "நான் உன்ன ஃபோர்ஸ்லாம் பண்ணல. நீங்க வந்துட்டு நல்லபடியா இருந்தா எனக்கு அது சந்தோஷம் தான் அவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அவளுக்கு அங்க மெசேஜ் பண்ணி விட்டதும், அத பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருது. தன்னோட கனவு எல்லாமே நிறைவேறிச்சு. நம்ம சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பெர்சன் என்னோட ஹஸ்பண்டா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவ அங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு அங்க வந்து லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோ வரத அவ நோட்டீஸ் பண்ணிட்டு, என்ன அதுக்குள்ள வந்துட்டானான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்கும்போது, அங்க கார்பேஜ்லாம் தூக்கிட்டு வரும்போது, அங்க ஸ்லிப் ஆயி அது மேல விழுக வந்துருது. நம்ம ஹீரோ வேகமா வந்துட்டு அவள பிடிச்சு காப்பாத்திடுறான். 2 பேருமே பக்கத்துல க்ளோஸா இருக்கவுமே, அங்க வந்து சாரி கேட்குறாங்க. அங்க எல்லாருமே பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடவுமே, வேகமா நம்ம ஹீரோயின் விலகிக்கிறா. நீங்க வந்துட்டு ஒழுங்கா இதுக்கப்புறம் வந்துட்டு வேலைகள பாருங்க. இல்லன்னா வந்து ஸ்டாப் மேல விழுந்து அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க மெசேஜ் பண்ணதுமே, "நீ என்ன இந்த உறவ வந்து பப்ளிக் ஆக்க வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்னு?" சொல்லிட்டு அவன் கேட்குறான். "கொஞ்ச நாள் பிரைவேட்டா இருக்கட்டும்னு இவ சொல்லிட்டு இருக்கா." அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, "என்னத்த வந்து மெசேஜ் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்க நீயாவே?" அப்படின்ற சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு அவ சமாளிச்சிடுறா. அப்ப நம்ம ஹீரோ உங்க ரூமுக்கு வர சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் என்ன அவன் ஒரு வேளை கோவமாயிட்டானான்னு சொல்லிட்டு அங்க போகும்போது, அவன் பார்த்தா தாத்தாட்ட தான் அங்க பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே கூப்பிட்டு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு பேசினதும், அப்படின்னா இந்த விஷயத்துக்காக தான் அவன் வந்துட்டு பேசிட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு போகும்போது, அவளுக்கு தலையெல்லாமே அங்க ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிருது. விழுக போறப்ப நம்ம ஹீரோ காப்பாத்திடுறான். "உனக்கு என்னாச்சு? உடம்பு முடியலன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமான்னு?" சொன்னதும், "இல்ல அதெல்லாம் வேணாம். நான் காலையில சரியா சாப்பிடல. ஒரு வேளை அதனால இப்படி ஆயிருக்குன்னு" சொல்றப்ப, அங்க ஒரு மிட்டாய் எடுத்து குடுத்து, "இத சாப்பிடுன்னு" சொல்றான். நம்ம ஹீரோயின், "சின்ன வயசுல இருந்தே நான் அவன ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயம் என்ன தெரியுமா?" அப்படின்ற சொல்லிட்டு அவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. குட்டி பாப்பாலையுமே ஏதோ ஒரு பெர்சன் போட்டு அடிக்கும்போது, இப்படிதான் வந்து அவன் சாக்லேட் குடுத்துருப்பான் போல. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்க தூங்கி எந்திரிக்கும்போது, அப்ப அங்க டைம் ரொம்பவே ஆகி போயிருது. அவ டைம கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. சாரி கேட்டதுமே, "நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும்" அப்படின்ற சொல்லிட்டு, "நீ உண்மையிலே என்னோட வீட்ல வந்து தங்க தானே வர?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, அவ ஆமான்னு சொல்றா. "பட் என்ட்ட வந்துட்டு ஒரு கேட் இருக்கு" அப்படின்ற சொன்னதும், "எனக்கு கேட்னா பிடிக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு" சொல்லிடுறான். பிறகு வீட்டுக்குமே கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆக்வர்ட் ஆயிட்டு இருக்கு. அவனோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்க கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸுமே இருக்கு. அது என்ன உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸான்னு கேட்டதும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது உனக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு மெய்ட் வந்து மாத்திருவாங்கன்னு" சொன்னதும், "இல்ல அதெல்லாம் வேணான்னு" சொல்றா. சரி நம்ம 2 பேருமே ஒரே ரூம்ல தான் தங்க போறோம்னு சொன்னதுமே, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரே ரூம்லயான்னு?" கேட்டதும், "2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்ப ஒரே ரூம்ல தானே தங்கணும்" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் அவ ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்றத பார்த்துட்டு, "உனக்கு விருப்பம் இல்லன்னா நம்ம வந்துட்டு தனித்தனியாவே இருந்துக்கலாம்" அப்படின்றத அவன் சொல்றான். அந்த கேட்டு அவன் வந்து தொட்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்ததுமே, இவளுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆயிட்டு வேகமா அங்கேருந்து போயிடுறா. அவளுக்கு ரொம்ப அங்க வந்துட்டு ஷை ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி, ஆன்டி கூட வந்துட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. "நீ என்னோட பணத்த திருடிட்டேன்னு" சொல்லிட்டு. நான் திருடவே இல்லன்னு அவங்க சொல்லும்போது, வேகமா அந்த லேடி வந்துட்டு புடிச்சு இழுத்ததுல அந்த பாட்டி கீழ போய் விழுக போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்திட்டு, "எதுக்காக நீங்க இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த லேடி அந்த பர்ஸ் எல்லாமே அங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் காசு இல்லன்னு சொன்னதும், அங்கேருந்து போக பார்த்ததும், நம்ம ஹீரோயின், "ஒழுங்கா நீங்க மன்னிப்பு கேளுங்க. இப்ப இல்ல நான் வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீங்க பண்ண வேலைய. நான் போலீஸ்ட்ட அனுப்புனேன்னா உங்க நிலைமை என்னாகும் தெரியலன்னு" சொன்னதுமே, ரொம்ப அந்த லேடி பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டுட்டு போறாங்க. அப்ப பாட்டி, "உன் கையில அடிபட்டுருச்சேம்மான்னு" சொன்னதும், "பரவால்ல பாட்டின்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "இப்ப நீ வந்துட்டு பேசாம என்னோட பேரன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா எவ்வளோ நல்லாருக்கும்னு" சொன்னதும், "ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு பாட்டி" அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது, அப்ப நம்ம ஹீரோ அங்க கால் பண்ணிட்டு, "பாட்டி நீங்க எங்க இருக்கீங்கன்னு" சொல்றப்ப, இவங்க வந்துட்டு அங்க லொகேஷன்லாம் அனுப்ப சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம ஹீரோவோட பாட்டி தான் அது. நம்ம ஹீரோயின் அங்க வீட்டுக்கு போகும்போது, அங்க மெய்ட் வந்துட்டு, "என்ன இப்படி கையில அடிபட்டுருக்கு? வா உனக்கு நான் வந்துட்டு மருந்து போடுறேன்னு" சொல்லிட்டு அங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, "உன்ன மாரியே தான் அவனுமே. எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல இப்படி அடிச்சு இப்படி சண்டை போட்டு கையில காயத்தோட தான் வருவான்" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "எதுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ண காப்பாத்த போய் இந்த மாரி வந்துட்டு அடிபட்டு போய் வந்தான்னு சொன்னதும், ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப கவலையாயிருது. அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு இவர் யாரையோ லவ் பண்ணிட்டு இருந்தாரா? மேரேஜ் நம்மள ஃபோர்ஸ்
பண்ணி தான் பண்ணி வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை வந்துட்டு அவருக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்கூலில் வந்துட்டு பசங்களுமே பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லி அப்போ அதை டேசியை கூட இவ சேர்ந்து பார்த்த வாசி ஒருவேளை அந்த பொண்ணு இவதானான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடா உன் கையில் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்றத சொன்னதும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே பாட்டி வந்துட்டு இப்படி நம்மளுக்கு கிராண்டாக வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ வந்துட்டு நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டதும் இல்லை இப்போதைக்கு நான் வந்துட்டு அதை வேணான்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் போஸ்ட்மான் பண்ணுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அது உன்னோட விருப்பம் தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள வந்து மீட் பண்ண போகணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுமே அங்கே சரின்னு சொல்லியிருக்கா. பட் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சுடா. அவர் வந்துட்டு ரொம்ப கோவம் ஆயிட்டு இருக்காரு, என்னை பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அவளோட அந்த பூனைக்குட்டி வரவுமே அங்கே பூனைக்குட்டியை தூக்கி வச்சுட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கா. நம்ம ஹீரோங்க திரும்ப அவளை வந்து பார்த்துட்டு என்னாச்சு ஏன் நீ வந்துட்டு அழுதுட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் அழுகலாம் கிடையாது, என் கண்ணில் வந்துட்டு தூசி பட்டுருச்சு அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை நாளைக்கு வந்து பாட்டியை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன். ரெண்டாவது உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்து சார்ட் அவுட் பண்ண முடியாமல் இருந்து நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ கவலையெல்லாம் பட வேணாம், நீ பேசாமல் என்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ராப்ளத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துமே வந்து சரி பண்ணிடலான்னு சொல்லலாம். பட் ஹீரோயின் என்னத்தை போய் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் அவன் கூட சேர்ந்து அங்கே பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போனதும் பாட்டி இவனை பார்த்து கேஃபியாகிறத விட அவளை பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எழுறாங்க. அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி வந்து தெரிஞ்சிச்சுன்னு சொன்னதும் இந்த பொண்ணு தானே என்னை காப்பாற்றினான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அப்புறம் ஆக்சிடென்ட்டாக தான் எனக்கு இது ஆச்சுன்னு சொன்னேன்னு சொன்னதுமே அது ஆக்சிடென்ட் இல்லாமல் அப்புறம் என்னது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. இப்போ அவனுக்கு கால் வந்துடுது முக்கியமான மீட்டிங்கை பற்றி. அப்போ பாட்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் நீங்கள் ரெண்டு பேர் இருங்கன்னு சொல்கிறப்ப எப்போ பார்த்தாலும் வேலைன்னே சுற்றிட்டு பரவாயில்ல ஆனால் போயிட்டு வா நாங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாகிட்டு பேசுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவன் நைட்டு அங்கே தூங்கிட்டும் போது அவள் வந்து பயந்து போய் எழுந்திருக்கிறான். நம்ம ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். கனவு எதுவும் கண்டையான்னு சொன்னதும் அவன் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம என்னப்போ கிளம்புவோமான்னு சொன்னதும் ரொம்ப வந்துட்டு லேட் ஆயிடுச்சு பாட்டி இங்கேவே ஸ்டே பண்ணிக்கிற சொன்னாங்க, நம்ம பிஸ்னஸ் ட்ரிப் வேறு போகணும் அப்படின்றத சொன்னதுமே ஆனால் ஹீரோயின் போகணும்னு சொன்னதும் அவன் அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு கிளம்பும்போது நைட்டு 11 மணிக்கு மேலே ஆகி போயிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன ரெண்டு பேரும் போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் பாட்டி பிஸ்னஸ் ட்ரிப்காக போகணும், ஸோ வந்துட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குது அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பாட்டின்னு சொன்னதும் அவங்களுமே சரின்னு சொல்லிடுறாங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் உறவு சரியில்லாத மாதிரி ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்து பயமாயிட்டுருக்கு ஒருவேளை நம்ம மேலே கோவமாக இருக்கிறோம் என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போக போகிறேன், என்னோட அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி உனக்கு என்னன்னாலும் நீ வந்துட்டு கேட்டுக்கிடலாம் அப்படின்றத சொன்னதும் என் மேலே நீங்கள் எது கோவமாக இருக்கீங்களா, நான் வந்துட்டு இப்படி வந்து மேரேஜை தள்ளி வைக்க சொன்னது இப்போ உடனே நைட்டே கிளம்பணும்னு சொன்னது அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். பட் உனக்கு நைட்மேர் அடிக்கடி வருமானு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். இந்த விஷயத்தை பற்றிலாம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட மேரேஜுக்கு முன்னாடியே பேசியிருக்கணும், என்னோட உண்மையான பேரண்ட்ஸ் அவங்க கிடையாது, என்னை அடாப்ட் பண்ணி தான் வளர்த்தவங்க அப்படின்ற விஷயத்தை அவ சொல்கிறா. ஸோ எனக்கு இதனால் சில ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்குன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ உனக்கு ரொம்ப தலை பெயின் ஆயிடுச்சுக்கா, நான் வந்து உனக்கு மசாஜ் கொடுக்கவான்னு சொன்னதும் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமான்னு சொன்னதும் ஏன் தெரியாதுன்னு சொல்லிட்டுங்க சூப்பராக மசாஜ் எல்லாம் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கா. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னதும் என்னோட அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது நான் இந்த மாதிரி தான் பண்ணி விடுவேன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஸ்லிப்பாகி அங்கே மேலே போய் விழுந்துடுறா. ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது. அங்கே வேகமாக சாரி சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் மீட்டிங் வந்துட்டு அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க. கொண்டு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே டேஸே வந்துடுறா. உன்னை மேரேஜ்லேருந்து நான் எப்படியே காப்பாற்றிட்டேன், பட் இப்போ என்னோட டர்னிங் ஆயிடுச்சு போல், ஏன்னா வந்துட்டு பிளைண்டேட்டுக்கு போக சொல்லி தாத்தா அங்கே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணேன் அதே மாதிரி நீ எனக்குமே பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சோல்டரில் சாஞ்சிட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. அவள் எதுவுமே பேசலை, பேசாமல் அந்த ஃபைலை கொடுத்துட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போய் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவனுமே அங்கே ட்ரிப்புக்காக கிளம்புனதும் போர்ஸ் பண்ணி தான் அப்போ இந்த மேரேஜ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே அங்கே ரொம்ப கில்ட்டாக ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்குது வீடு. நம்ம ஹீரோ இல்லாமல் 4 days ஆயிடுச்சின்னு அவன்கிட்ட பேச உள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கேட்ட வச்சுட்டே இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி ஒரு முக்கியமான டீலிங் வந்துட்டு போட வேண்டியதாக இருக்குது, நீ தான் போய் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணணுமா, எங்களால் வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோவுமே ரிட்டன் அங்கே சைனாக்கு கிளம்பி வந்துடுறான். அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டு நீ கண்டிப்பாக இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு வரணும்னு சொன்னதும் என்னாலலாம் அந்த பார்ட்டிக்கு வர முடியாது, நான் ஒரு மேரேஜ் ஆன பர்சன், நான் எப்படி போய் வருவேன்னு சொன்னதும் அவனோட லக்கேஜெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு அதை எப்படி நீ வரமாட்டேன்னு இப்போ பார்ப்போம் அப்படின்ற செட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்திருக்கா.
நம்ம ஹீரோயினுமே அங்கே சைன் பண்ண வந்துடுறா. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்து ரொம்ப கோவமாக அங்கே வந்துட்டு அந்த ஒர்க்கர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், இவங்கள தான் ஒயின் அங்கே உள்ளே சர்வ் பண்ண கூப்பிடுறாங்க, இவங்க போக மாட்டாங்கன்னு சொன்னதுமே, உன்ன மாதிரி ஆளை வேலைக்கு வச்சது தான் நான் தப்பு, ஒன்றை அடித்து வெளியே வெட்டி விட்டு அதுக்கப்புறம் அவங்களையுமே வெளியே வெட்டுறேன்னு சொல்லிட்டு அவளே அங்கே வந்துட்டு போய் இந்த ஒயினை சர்வ் பண்ணுறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு, ப்ளீஸ்ப்பா இது என்னோட மேரேஜுக்காக நான் வைக்கிற பார்ட்டி, நீ கண்டிப்பாக என் கூட சேர்ந்து இன்றைக்கி ட்ரிங்க் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஒயினை உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுமே அங்கே அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்க, அப்ராடுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன வேலைன்னு சொன்னதும், நான் இன்றைக்கி தான் திரும்ப ரிட்டர்ன் வந்தேன், என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அங்கே வந்து வெட்டிங்காக வந்துட்டு இந்த மாதிரி பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு சொன்னதாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அப்போ அங்கே டேசி வந்துடுறா. அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஜெலஸாகி போயிடுது. நான் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது அவளுக்கு ரொம்ப அங்கே தலையெல்லாம் சுற்றிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இவன் சரியான ஒரு சீட்டர், இவன் ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த டேசி இது யார் பிரதர் அப்படின்ற செட்டு கேட்டதும், அந்த லேடினா நீ பேசக்கூடாது, இது வந்துட்டு உன்னோட சிஸ்டர் இன்லான்னு சொன்னதுமே அப்படியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான் அவள். இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே அங்கே தூங்கிட்டு இருக்கா. நல்ல மழை பெஞ்சு அங்கே தண்ணி எல்லாமே வந்துருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே எந்திரிக்கும் போது அவளுக்கு ரொம்ப தலை சுற்றி மயக்கமாக எழுறா. நம்ம ஹீரோ வந்து அவளுங்க இந்த நிலைமையில பார்த்துட்டு வேமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துடுறான். முழிப்பு வந்ததுமே அரண்டு போய் வேமா அங்கேருந்து வந்துட்டு நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போனதுமே, நீ வந்து ஒரு பிரசிடென்ட்டோட ஒய்ஃப், நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த மெடிசனை நீ போட்டுக்கோ அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயினுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. இவங்க ஸ்கூலுக்கு படிக்கும்போது இப்போ உடம்புலன்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்துருப்பாங்க போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே ஹாஸ்பிட்டலில் உட முடியாமல் சேர்த்துருக்கான். தண்ணி எடுத்து குடிக்க முடியாமல் கவலைப்படும் போது நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு அப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ அதெல்லாமே இப்போ அவள் யோசிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி ஹெல்ப் இவ எனக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுக்கிறாங்க. சரி நம்ம வந்துட்டு பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகணும், பாட்டி வந்துட்டு அங்கேவே ஸ்டே பண்ண சொல்கிறாங்க, அங்கே நம்ம ஒரே வந்து பெட்டில் தான் தூங்கணும், நீ இதை பற்றி வந்து யோசிச்சுக்கோன்னு சொன்னதும் அவள் ஓகேன்னு சொல்கிறா. பட் அங்கே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. அங்கே வீட்டுக்கு போனதுமே ரொம்ப சந்தோஷமாக இருது. பாட்டியும் தாத்தாவும் வெல்கம் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே டேசியை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு வயிறறிய ஆரம்பிச்சிருது. என்னப்பா ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லான லேடியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க, என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, இது என்ன வந்துட்டு என்னோட சிஸ்டர் இன்லாம் தான் நான் உண்மையிலே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ அவங்க சிஸ்டரை பற்றியே நம்ம இவ்வளோ நாளாக தப்பாக நினச்சிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிருது. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காதுன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அவங்க பாட்டி அவனோட ஒய்ஃபோட முன்னாடியாச்சும் நீ சும்மா வந்துட்டு விட, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ஒரே ரூமுக்கு வரும்போது ரெண்டு பேருமே தெரியாமல் இடிச்சிட்டு அங்கே ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுறாங்க. ரொம்ப ஆக்வர்ட் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு கிளிப் எடுக்கிறேன்னு வேறு ரெண்டு பேர் கையுமே சேமாக டச் ஆனதும் ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன், நீ வந்துட்டு எந்த சைடில் உனக்கு தூங்கணுமோ அங்கே தூங்குன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வந்துட்டு படுத்துடுறான். நம்ம ஹீரோ இப்போ வந்துட்டு அவளை கூப்பிட்டு பார்க்குறான். பட் அவள் தூங்குற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன், பட் வந்துட்டு ஆனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரே பெட்டில் தூங்குறோம், எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு படுத்ததுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகும்போது ரெண்டு மெய்டுவங்க நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவரோட லைஃபே ரொம்ப கஷ்டம்தான், இன்றைக்கி தான் அவங்க அம்மா இறந்த நாளுமே, ஆனால் அவர் வந்துட்டு அவங்க இறந்து போகிறப்ப நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லியிருந்திருக்காங்க, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்குமே அவர் அதை நினச்சி ரொம்ப வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது அவங்க சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு பாசத்தை காமிக்காமல் அவர் ரொம்ப வந்துட்டு ஒரு ரூடாகவே வளர்த்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அப்போ நம்ம ஹீரோ என்ன நீங்கள் வாசலில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், இல்லை பூனைக்குட்டியை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு அவன் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நான் உன்னை இன்றைக்கி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிடுறான். அங்கே போயிட்டுருக்கும் போதே நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை பற்றியே வச்சுட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஃப்ளார்லாம் விற்கவுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஃப்ளார்லாம் அங்கே வந்துட்டு வாங்கிட்டு இருக்கா. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க வரும்போது ஒரு ஸ்கூட்டி வந்துட்டு இடிக்க வந்துடுது. வேமா நம்ம ஹீரோ பிடிச்சி காப்பாற்றிடுறான். நீ பார்த்து வர மாட்டியா, ஏதாச்சும் உனக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றாகாதுன்னு சொல்கிறான். உனக்கு ஃப்ளார் அவ்வளோ பிடிக்கும், நான் பேசாமல் நீ என்கிட்ட சொன்னால் நான் வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் இந்த ஃப்ளார் எனக்கு கிடையாது உங்களுக்கு தான், ஏன்னா வந்துட்டு நீங்கள் ரொம்பவே நல்ல பர்சன், உங்களை மாதிரி ஆளை வந்துட்டு யாருக்கு பிடிக்காம இருக்கும், உங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. மினி நீ இப்போ வெளியே பிரசிடென்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளார்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கள, நான் பார்த்தேன் அதை எல்லாத்தையுமே, நீ இப்போ வந்துட்டு உண்மையை சொல்லு, உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுப்பா, அங்கே வந்துட்டு எனக்கு டெலிவரி பண்ண சொன்னாங்க அதனால தான் கொடுத்தேன்னு சொன்னதுமே அவள் சரின்னு சொல்லிடா. அப்போ அங்கே வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் வந்து டம்ப் பண்ணிடுறான். அந்த மெசேஜை பார்த்ததுமே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிடுறா.
2 பேருமே போயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்கிறா. 7 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோமே அங்கே ஒரு பர்சன், உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா ட்ரிங்க் பண்ணுற, ஸோ நானுமே வந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணுவேன், நம்மளுக்கு பேர் நல்லா இருக்குது, நம்ம ஏன் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணிட்டு வம்பு பண்ணதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே பாட்டில் வச்சு தலையில் உடச்சி விடுறான். ஹீரோயினுக்கு அங்கே நல்லா போதை ஏறி போயிருது. நம்ம ஹீரோ பிடிச்சிட்டதும் அப்போ அங்கே மீனி அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது, போதையே தெரிஞ்சு போயிருது என்னென்ன நடக்குதுன்னு. அப்போ நம்ம ஹீரோ நான் இவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், உன்னை அசிஸ்டன்ட் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதும் அவள் சரின்னு சொல்கிறா. பட் ஐயோ பாஸோட எப்படி அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு இல்லை நானே கூட்டிகிட்டு போயிட்டு அவளை விட்டுறனேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உன்னை ஏமாத்தினவே வந்துட்டு நல்ல மனுஷன் கிடையாது, ஸோ நீ அவனை பற்றி ஃபீல் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு திரும்ப அங்கே மயக்கமாயிடுறா. ஹீரோ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே தூங்க வச்சுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவனை இப்போ பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நான் உங்ககிட்ட வந்து முக்கியமான இம்பார்ட்டண்டான பேச்சு பேசணும் அப்படின்ட்டு சொன்னதும் என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னோட அம்மா வந்துட்டு என்னை வந்து எப்பயுமே வந்து திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் இறக்க போகிறப்ப என்கிட்ட வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போயுமே வானத்துலேருந்து அவங்க என்னை வந்துட்டு ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு தானே இருப்பாங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும்ல, ஆனால் அம்மா அவங்க கோவப்படுறாங்கன்ற வசி நம்ம வேலை பாசம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசினதுமே நம்ம ஹீரோக்கு அவள் என்ன இன்டெக்ஷனில் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. தன்னோட அம்மாவை பற்றியுமே அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காளோ என்னமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே புரியுது. நம்ம ஹீரோயின் சரி நான் வந்துட்டு இப்போ தூங்குறேன்னு சொல்லிட்டு அவள் வேமாங்க படுக்கும்போது நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவளுக்கு எந்திரிச்சிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கூட இப்படி உட்காந்துட்டு இருக்கோமேனு சரி டைம் ஆயிடுச்சு நான் உனக்காக சாப்பாடு பண்ணுறேன், நீ வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததும் அந்த சாப்பாடு அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு சமைக்க கூட தெரியுமா அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, நான் சமைச்ச சாப்பாடு கூட ஒரு பர்சனுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறான். இப்போ சரி ஓகே நான் வந்துட்டு கிளம்புறேன், இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது மினி ஒழுங்கா உண்மையை சொல்லு, இது வந்து பாஸ்டன் நீ என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்த, கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, என்ன போயிட்டுருக்குன்னு சொன்னதும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அவன் வந்து சொல்லிடுறான். அதை கேட்டுட்டாங்க மினியுமே ரொம்பவே ஹாப்பியாகிடுறா, உனக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு மெசேஜ் அனுப்பி விட்றான் நம்ம ஹீரோ, நீ வந்து இன்னைக்கு வேகமாக போய் வந்து ரெஸ்ட் எடு, நான் வந்து முக்கியமான மீட்டிங் இருக்குது டைம் ஆகும்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே ரொம்ப கொஞ்சம் ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது. பட் அவனுக்காக அங்கே வெயிட் பண்ணி சோபாலே தூங்கிடுறான். நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் இங்கேயே படுத்துட்ருக்கு அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வேற கால் பண்ணிடுறான், என்னாச்சு இன்னத்தில் கால் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நான் என்னப்பா பண்ணுறது, என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து சண்டை வந்துருச்சு, ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீ ட்ரிங்க் பண்ண வரையான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இல்லை என்னால் வர முடியாது, நான் என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்க, உன் ஒய்ஃப்க்கு உனக்கு சண்டையே வராதான்னு சொன்னதும் அவன் இல்லைன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்டதும் அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்குமே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க டைவர்ஸ் வந்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனையே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கேருந்து போனதும் நீ வந்து பயப்படாத, நீ டைவர்ஸ் வந்துட்டு வேணும்னு கேட்டேன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன், ஆனால் என்கிட்ட இருந்து நான் வந்து டைவர்ஸ் வந்துட்டு வேணும்னு எதிர்பார்ப்பேன் நீ நினைக்காதன்னு சொன்னதும் ஹீரோயின் வேகமாக வாயில் கையை வச்சுட்டு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நான் அப்படி எப்பயுமே நினைக்க மாட்டேன்னு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே எங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனதுமே அப்போ மீனி ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்குப்பா, எப்படி வந்துட்டு இதெல்லாமே ஹேண்டில் பண்ண போகிறோம் தெரியல, இன்னைக்கு அந்த மீட்டிங்லேயுமே வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினுக்குமே அதை நினச்சி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து வர்றான், அந்த பிரச்சனையை பற்றி கேட்டதும் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அப்படியே வந்து ஹேர்லாம் எடுத்து விட்டு இப்படி டச் பண்ணி பேசினதுமே அவளுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ஆக்வர்ட் ஆயிடுது, ஒரு மாதிரி ஷையாக வேற இருக்குது, வேமா அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அங்கே பார்த்தா ஏகப்பட்ட வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அவன் வந்து வாங்கி வச்சிருக்கான், கிஃப்ட்ஸாக இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே மெய்டிட்ட கேட்டதும் இது எல்லாமே அவர் உங்களுக்காக தான் ஆசையாக வாங்கி வச்சிருக்காரு, நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து போட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வரவுமே என்னப்பா கிஃப்டாக கொடுத்து ஆசைத்துற, நேற்று என்னமோ வாட்சை கொண்டு வந்து கொடுக்குற, இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கியே, என்ன எனக்கு டெய்லியுமே நீ வந்துட்டு கிஃப்ட் கொடுப்பியா இல்லை நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிஃப்ட் கொடுப்பியான்னு சொன்னதும் ஃபேஸில் எப்படி மட்டும் ஹாப்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் வந்துட்டு நினைக்கிற மாதிரி எல்லாமே நான் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ உனக்கு நான் நெக் பீஸ்மே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே செயின் எல்லாம் கொடுத்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். நானுமே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டையை வந்துட்டு கொடுக்குறா. நீயே வந்துட்டு இதை கட்டி விடேன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு கட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேணுன்னே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே அவள் கட்டிட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஃபேஸ் அப்படி வந்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே எதிர்பார்க்க விதமாக அங்கே வந்து கிஸ் ஆயிடுது. ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே ஷை ஆகிட்டு வேமா அங்கே போனதுமே ஹீரோ அங்கே வந்து கையை பிடிச்சிட்டு ஏன் உனக்கு என்ன
என்னை பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டதும் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. என்னாச்சு, ஏன் உனக்கு ஏன் இவ்வளோ பயமாக இருக்கு என்ன பார்த்துன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்துட்டு உங்ககிட்ட கன்ஃபஸே பண்ணலையேன்னு சொன்னதுமே, அப்படின்னா இப்போ பண்ணுன்னு சொன்னதும், நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ சொன்னதும் இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டேங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் இவளுக்கு ரொம்ப அங்கே வந்து பயமாயிருது. சாரி சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து ரூம்குள்ளே போயிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிருக்கா. ரொம்ப காம் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அங்கே கனவுலையுமே பார்த்தா ஸ்கூல் படிக்கும்போது அங்கே 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரிலாம் அங்கே கனவு வந்துட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோ என்ன திரும்ப எந்த ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டையான்னு சொன்னதும், இல்லை ரொம்ப ஸ்வீட்டான ட்ரீம் தான் அப்படின்ற சைட்டு அதை பற்றி அவள் எதுவும் சொல்ல மாட்டா. சரி உனக்கு எப்படிப்பட்ட லைஃப் வேணும்னு நீ ஆசைப்படுறேன்னு சொன்னதும், ஒரு நார்மலான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி வந்துட்டு டின்னர் சாப்பிடுவாங்க அங்கே இங்கே சுற்றுவாங்க அதெல்லாமே நானுமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மீட்டிங்கில் இருக்கும்போது ரொம்ப வயிறு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. அவளுக்கு பீரியட்ஸ் டைம் போல். ஸோ வந்துட்டு ஹீரோ புரிஞ்சுட்டு மீட்டிங் அங்கவே வந்துட்டு முடிவுக்கு கொண்டு வந்துடுறான். நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவளுக்கு அங்கே ஷோல்டரெல்லாம் பெயினாக இருக்கவுமே அது எல்லாத்தையுமே மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு, இந்த ஃப்ளார் வந்துட்டு நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாரையுமே கொடுத்து அவளை வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. 2 பேருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து தெரியாமல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்கவும், என்னை ஃபோட்டோ எடுக்க தெரியாமல் என்ன எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, ஸ்ட்ரைட்டாகவே நீ ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்துட்டு இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதவ சொல்கிறா. அப்போ அவங்க சீனியர் ஒருத்தர் தான் அங்கே வெயிட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவன் ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டு பேச வர்றான். பட் ஹீரோயினுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஓ இது உன்னோட ஹஸ்பண்டா, நீ நானுமே வந்து டேட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டோம் ஆனால் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேச வரும்போது, நம்ம ஹீரோயின் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு சொன்னதும், அங்கே வந்து அவன் சரி ஓகே நீ போகும்போது என்னை வந்து மீட் பண்ணிட்டு போன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன நினச்சிக்கோணும்னு சொல்லிட்டு பயமாகுது. பட் நம்ம ஹீரோட்ட அவள் சாரி கேட்டதும், இதில் சாரி கேட்க என்ன வந்து இருக்க அவசியம், நீ வந்துட்டு வா நான் உனக்காக சூப்பராக குக் பண்ணி தரேன், எனக்கு தான் இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவளுக்காக அங்கே அவன் சாப்பாடெலாம் சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான். கை வந்து சூடுபட்டதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு அவனை ரொம்பவே வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறா. இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருது நம்ம ஹீரோக்குமே. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஆளை காணும். அங்கே வந்துட்டு வாஷ்ரூமில் பார்த்தா இவனோட ஃபிகர் எல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு சிரிக்கவுமே, நீ எனக்கு ட்ரிம் பண்ண ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் ஹீரோயினுமே ஓகே நான் பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவன் கூட பேசிட்டு அங்கே ரொமான்ஸாக வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நார்மலான ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப் எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்க லைஃப்மே வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு ஒரு மீட்டிங்காக தான் போயிருக்காங்க. இன்னைக்கு கொலாபரேஷன் பண்ணணும் போல். அதே ஹோட்டலுக்கு தான். அப்போ அந்த சீனியர் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ உடனே அவங்க வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதும், நீங்கள் எதுக்காக இப்படி என்னோட ஆளுங்ககிட்ட பிஹேவ் பண்ணீங்கன்னு சொன்னதும், இந்த மாதிரி பொறுக்கிங்களை வேலைக்கு வச்சிருக்க உங்ககிட்ட போய் நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு கொலாபரேஷன் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ரொம்ப கோவமாக இருக்கான். ஹீரோயின் என்னால் தானே உங்களுக்கு இன்றைக்கி எல்லா காரியமே கேட்டு போயிடுச்சு, தயவு செஞ்சு நீங்கள் கோவப்படாதீங்க, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன், நானும் அவனுமே ஒரே காலேஜில் தான் படித்தோம், அவன் என்னோட சீனியர். பட் அவன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு அவனை பிடிக்கல, நான் அவன்கிட்ட பேசக்கூட மாட்டேன். ஆனால் அவன் தொடர்ந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவன் பெரிய திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ யார் சொன்னது நான் இதனால் கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போன வச தானே நீ அங்கே வந்து இந்த மாதிரி அசிங்கப்பட வேண்டியதாகிருச்சு, அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அதனால தான் ஏன் மேலே எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. உனக்கு நான் வந்து உணவே டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு சொல்லி கொடுத்துருந்தேன்னா நீ இப்படிலாம் அவன்கிட்ட வந்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டேல. ஸோ நம்ம அதுக்கு முதல் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அந்த அகாடமிக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ரொம்ப டயர்டாகி போயிடுறா. சரி ஓகே தொடர்ந்து நீ பண்ணணும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் தாத்தாவை போய் மீட் பண்ணதுமே தாத்தா அந்த ஹோட்டல் கார்பரேஷனை பற்றி கேட்டதும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே, நீ கரெக்டான வந்துட்டு விஷயம் பண்ணியிருக்க, நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து சுயமரியாதைக்கு ஏதாச்சும் அசிங்கம் வந்துச்சா அதை விட வந்துட்டு பெரிய மேட்சே கிடையாது, எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுடலாம் அப்படின்றத பேசுகிறாரு. காஃபி இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்ததுமே அப்போ தாத்தா நீ வந்து பண்ண வேலை எல்லாமே கரெக்ட் தான், பட் நீ இப்போ வந்து ட்ரிப்புக்காக 2 days யூஎஸ்ஏ போகணும்னு சொல்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு லிலி அவளை மீட் பண்ண வந்ததுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளப்க்கு போயிருக்காங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஹோட்டலோட அந்த பாஸும் அந்த சீனியருமே அங்கே வந்து விழுறாங்க. அவங்களோட இண்டக்ஷன் ரொம்பவே தப்பாக இருக்குது, இன்றைக்கி வசமாக வந்து 2 பேர் மாட்டியிருக்காங்க, நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப என்ஜாய்ஃபுல் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது
நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரிங்கை பண்ணாதான் நாங்கள் இங்கேருந்து விடுவோம்னு சொன்னதும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லிலி வாங்கி இங்கே குடிச்சதுமே அவளுக்கு அங்கே மயக்க வர ஆரம்பிச்சிருது. அதில் ட்ரக்கை கலந்து விட்டுருக்கான். ஹீரோயின் பயந்து போயிட்டு அங்கே வேகமாக கால் பண்ண ட்ரை பண்ணதும் எங்கே கால் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்து பிடிச்சிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஆல்ரெடி தான் அங்கே டிஃபைன் பண்ண சொல்லி கொடுத்துருக்கானே. ஸோ போட்டு பயங்கர அடி அடிச்சு விட்டுறா. அதை பார்த்துட்டு அங்கே சீனியருக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஆனால் இப்போ அங்கே கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அங்கே வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே ஜெயிலில் போட சொல்லிடுறான். அங்கே லிலியுமே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணு நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. என்னால் உங்களுக்கு திரும்ப வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுலன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படி கவலைப்பட்டு அழுதுச்சுக்கா, உனக்காக நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் அங்கே நியூஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த பாஸையும் அந்த ஹானையுமே ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அவங்களால வெளியவே வர முடியாத லெவலுக்கு கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு இப்போதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, அவனுங்க பண்ண வேலைக்கு அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே கேட் வந்துட்டு அந்த சைடில் போகும்போது அடியில் பார்த்தா ஒரு ஸ்கூல் ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அதை எடுத்து பார்த்தா வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இருக்காங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இது வந்துட்டு வேற யாரும் கிடையாது, இதுமே அது அங்கே ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னு சொன்னதும் அவங்க மேருக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது. ஐயோ கடவுளை, இந்த விஷயத்தை போய் அவங்ககிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பழைய மேட்டர்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நைட்டுமே ரொம்ப அங்கே சோகமாக இருக்கவுமே நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஃபோட்டோவை காமிச்சு அவள் கேட்டதுமே நீ ஏன் ஏதாச்சும் கற்பனை கதை கட்டிச்சிக்காத, இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு அவங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து க்ளோஸாக இருந்தோம், அவங்களா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்களுக்குள்ளே ஏதோ போயிட்டுருக்குன்னு. ஆனால் வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நான் ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சரி கால்ஃப் விளாட போயிருக்காங்க. நம்ம ஹான் அவங்க ஒய்ஃப்மே வந்திருக்காங்க. எல்லோரும் ஹாப்பியாக அங்கே பேசி விளையாடும்போது அப்போ அங்கே நம்ம ஹான் சொல்கிறான் இங்கே மியாவுமே வர போகிறாங்க, நீயும் அவளை வந்து பார்க்க விட்டுட்டேன்னா தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மியா அங்கே வந்துட்டு பேச வந்துட்டேக்கா. என்ன வந்துட்டு இது யார் உன்னோட க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் கிடையாது, என்னோட ஒய்ஃப், நீ வந்துட்டு அதனால் பேசாமல் விலகிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னதுமே அவள் பேசாமல் அங்கேருந்து போனதும் அதை பார்த்துட்டாங்க ஹான், என்னப்பா நீ ஒரு வார்த்தை தான் சொன்ன, அப்படியே அடுத்த செகண்டே போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது. இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோனில் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தா அவளோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க அக்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ பார்க்காதன்னு சொன்னா அவன் வந்து வேகமாக பிடிங்கி பார்த்துட்டு அங்கே ஃபோனை பிடிங்கிட்டு இப்படியே வந்துட்டு அவங்களுக்குலாம் அங்கே வந்துட்டு ஹாப்பியான ஒரு சின்ன ஃபைட் மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிருது, எல்லாம் மியா பண்ணிட்டா போல் அங்கே வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸையுமே லீக் பண்ணிவிட்டு அவரும் இவங்களுமே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் வந்து சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லாருமே பேசுகிறாங்க குடி சீக்கிரம் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிடுவாங்க, அவங்களுக்குள்ள ரொம்ப பக்காவாக பொறுத்த இருக்குன்னு சொல்லிட்டு அதை அங்கே அசிஸ்டன்ட் வந்து சொன்னதுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டான். அங்கே ஒரு பார்ட்டிக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் போனதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இங்கே பாரு இந்த விஷயங்களை என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லி கேட்டதோ அவளுக்கு ரொம்ப கவலையாகிருது. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அவள் பேச மாட்டா. ஹீரோ வேகமாக பிடிச்சி இருந்துட்டு நீ ரொம்ப அப்செட்டாக எதுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாமே என்னோட பாஸ் தான், ஆனால் அதை வந்துட்டு அவளாவே உருவாக்கிட்டது, எனக்கு வந்து தெரியும் இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு எல்லாரும் முன்னாடி வச்சு நான் அவ கூட போய் இதுக்காக ஃபைட்லாம் பண்ண முடியாது, பட் என்ன ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே வச்சு அங்கே கிஸ் பண்ணி தான் தன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சு போயிடுது அதை அவரோட பாஸ்ட் தான் அவரோட வந்து ப்ரெசன்ட் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு போனதுமே எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு பிரசிடென்ட்டோட ஒய்ஃபோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஹீரோயின் அப்போ அவன்கிட்ட நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் என்ன உன்னை யாராச்சும் டீஸ் பண்ணாங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் வந்து என்னோட சொந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் கனவு, அதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே நான் உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் சொன்னதும் ரொம்பவே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஹாப்பியாக இருது. இப்போல நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு எப்போ என் மேலே லவ் வந்துச்சு அப்படின்றத சட்டி கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஸ்கூல் படிக்கும் போது நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு அவள் போத்தியெல்லாம் விட்டுருக்கா. அதை பற்றி அவள் யோசிச்சு பார்த்துட்டு அவனை வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே வந்துட்டு சொல்லாமல் அங்கே அவனை போய் அவள் பாட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோக்குமே அதை நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஒரு டைரி இருக்குது, என்ன இதுன்னு சொன்னதுமே அதை வேகமாக வந்துட்டு மறைச்சி வச்சுக்கிறா, எதுவுமே சொல்ல மாட்டா. நம்ம ஹீரோயின் நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், சின்ன வயசில் வந்துட்டு எப்பயுமே நீ அடிபட்டு நிறைய வருவியாமே, எதுக்காக நீ அப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே அப்போ என்னோட அம்மாவோட லவ் வந்துட்டு எனக்கு முழுசாகவே கிடைக்கல, எனக்கு அடிபட்டுச்சுன்னா எனக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா அவங்க ரொம்ப லவ் காமிப்பாங்க, ஸோ அதனால தான் நான் வேணும்னே பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே நினச்சிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு.
இவங்களோட லைஃப் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கப்புள்ஸோட லைஃப் எப்படி வந்துட்டு ஹாப்பியாக போகுமோ அதே மாதிரியே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறா. அவளோட ட்ரீம் எல்லாமே நிறைவேறுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு அங்கே அப்ராடுக்கு வந்து கிளம்ப வேண்டியதாகிருது அவளோட அந்த ப்ராஜெக்ட்டுக்காக. ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அங்கே ஷாவுன்னு சொல்லிட்டு அவங்க சீனியர் ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அந்த பர்சனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ் இருந்திருக்கும் போல். பட் வந்துட்டு இப்போ வரைக்குமே ஆனால் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. ஸ்லிப்பாகி விழுகும்போது அங்கே வந்துட்டு அந்த ஆள் பிடிச்சதுமே அதை ஃபோட்டோ எடுத்து வைரல் ஆக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அங்கே அந்த மீட்டிங்கில் அந்த பர்சன் வந்து இங்கே பாருங்களேன் இந்த ஃபோட்டோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாய் போயிடுது. நீ என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற? என்னோட ஒய்ஃபை பற்றி தப்பாக பண்ணுறியா? இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சவகாசமே கிடையாது. நம்ம 2 பேத்துக்குள்ளே எந்த ஒரு பிஸ்னஸ் டீலுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஹீரோயின் அங்கே ஃபோனை பிக்கப் பண்ண மாட்றா. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வந்ததும் ஹீரோ அங்கே வந்ததுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதுமே ரொம்ப ஹாப்பிட்டு 2 பேருமே இங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவன் சொல்கிறலாம் அங்கே வந்துட்டு அவன் மசாஜ் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்ற சட்டி கேட்டதும் அது நம்மளோட சீனியர் சாவ் தான் அப்படின்ற சொன்னதுமே ஆனால் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற சொன்னதும் ஸ்கூலில் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு அப்படி வந்து லவ் பண்ணுறதா அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதும் ஆனால் அவன் உண்மையிலேயே லவ் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் பட் இருந்தாலும் இருந்துட்டு போதே என்ன இப்போ ஆக போகுது நான் வந்துட்டு லவ் பண்ண போகிறேன்னா நான் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த பேச்சை வந்துட்டு அப்படியே சார்ட் அவுட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் தலையெல்லாம் சுற்றி அவளுக்கு ரொம்ப இருமலாக வந்துட்டுருக்கு. அவள் மயக்கமானதுமே ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் முழிப்பு வந்ததுமே நீ ஒன்றும் கவலைப்படாத கேர் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லப்ப லிலி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவளோட டைரி எடுத்து அப்போ தான் பார்க்குறான். அப்போ அந்த டைரியில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவள் எப்போ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணா அவள் மேலே எவ்வளோ தூரத்துக்கு லவ் வந்துச்சு இப்படி எல்லா விஷயங்களையுமே ரசித்து ஒவ்வொன்றையுமே எழுதியிருக்கா. ஸோ வந்து புரிஞ்சுக்குது அவன் மேரேஜுக்காக கேட்டதுமே அவள் உடனே ஏன் ஓகே சொன்னான்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ நாளாக இந்த லவ்வை புரியாமல் விட்டமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. லில்லிக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் அவங்கள ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ நான் வந்துட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்பத்துலேருந்து உனக்கு வந்துட்டு என் மேலே எவ்வளோ லவ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப ஹீரோயினுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸுமே ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவளோட பர்த்டே வேறு அதுக்காக வந்துட்டு அவன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தன்னோட லவ்வையுமே அவன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்காக அவன் வந்துட்டு அவள் என்னென்ன நினைச்சாலும் எல்லாத்தையுமே அங்கே பண்ணி கொடுத்து அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுமே ஹீரோயின் என்ன எதுக்காக இதெல்லாம் அப்படின்றத சொன்னதும் இது எல்லாமே என்னோட லவ்வோட வெளிப்பாடு அப்படின்றத சொன்னதும் இதெல்லாம் அவசியம் இல்லையப்பா அப்படின்றத சொன்னதுமே அப்படியா வேணாமா வேணா நான் டஸ்ட்பினில் போட்டுடலாமா அப்படின்ற சட்டி கேட்டதும் அதெல்லாம் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது உன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது உன்ன மாதிரி ஒய்ஃப் கிடைக்க தான் நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பிறகு நைட் போல் அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் அவள் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. அந்த டைரியில் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ரொம்ப அழகழகாக எழுதியிருக்கான் அவளை பற்றி. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஹீரோயின் நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா. அந்த மியா அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நீ எதுக்காக எங்களுக்கு நடுவில் எங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வந்திருக்க அவர் வந்துட்டு என்ன ரொம்ப லவ் பண்ணுறாரு நான் வந்துட்டு அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ தான் நடுவில் வந்திருக்கன்னு சொன்னதும் இதில் நீ சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது அவர் வந்துட்டு ஒன்றை லவ் பண்ண கிடையாது ஆனால் நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க நான் வந்துட்டு ஏன் அவரை விட்டுட்டு போகணும்னு சொன்னதும் செம கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோங்க அதெல்லாமே பார்த்துட்டு ஏதாச்சும் அவன் மைண்டில் போய் ஏறி இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஹீரோயின் அதை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ணலை. நீங்கள் வந்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க அவள் சொல்கிறதெல்லாம் நான் நம்புவேனான்னு சொன்னதும் நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஸோ அவளுக்காக வந்துட்டு இதே மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே முடிவு பண்ணிடுறான். ஃபைனலாக பார்த்தா இங்கே நம்ம ஹானுக்கு வந்துட்டு ஒரு அழகான குழந்தை பிறந்துடுது. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு டைவர்ஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோமே இப்படி ஒரு க்யூட்டான மூமெண்ட்டவே வந்துட்டு நாங்கள் இழந்திருப்போம். அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு புரிஞ்சு போனால் எல்லாமே கரெக்டாக தான் இப்போ லைஃப்பில் போகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உனக்குமே நான் வந்துட்டு ஹிண்ட் கொடுக்குறேன் உன்னோட ஒய்ஃப் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு உனக்கு என்ன தெரியுதான்னு சொல்லி கேட்டதும் ஹீரோக்குமே புரிஞ்சுக்குது. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க படித்த ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பேசிட்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். அந்த புக் எடுத்து நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சூப்பராக இவளுக்காகவே டிசைன் பண்ணி ரிங் ரெடி பண்ணியிருக்கான். அந்த ரிங்கை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவட்ட ப்ரப்போஸ் பண்ணதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேருமே ரொம்ப சூப்பராக அங்கே கிராண்டாக வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.